நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய வழிகளின்படி நடக்க ஆரம்பித்தார். முடிவிலோ செல்வ சீமானாய் கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினார். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய சொந்த குடும்பத்தினராலேயே மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீது வனாந்திரத்துல கர்த்தரையே நம்பி துதித்து பாடிக்கொண்டிருந்தார். கர்த்தர் தாவீதை கனப்படுத்தினார். எந்த பந்திக்கு தாவீது புறக்கணிக்கப்பட்டாரோ அதே பந்திய கர்த்தர் தாவீதை வைத்தே ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நம்மை விட்டு எடுபடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோமா? வனாந்தரமான பாதையில கடந்து போகிறோமா? நம்முடைய எதிர்காலம் என்ன என்பது தெரியாம கடந்து போகிறோமா? மனிதர்கள் மறக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறோமா? மனிதர்கள் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை மிக அற்பமா இருக்கிறது என்று நினைத்து புலம்பி அழுகிறோமா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்தும்படி விரும்புகிறார். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றின ஆண்டவர், தாவீதை கனப்படுத்தி உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் செல்வ சீமானாய் மாற்றி நம்மையும் கனப்படுத்தி உயர்த்த அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார்.